வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி சுந்தரபாண்டியபுரம் ஒரு சூப்பர் வில்லேஜ். இது கரெக்டாக தென்காசிலேருந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் சுந்தரபாண்டியபுரம் ஊர். இந்த ஊருக்கு பக்கத்துலேயே 70 தென்னை மரம், 5 மாமரம், 3 எலுமிச்சை மரம், போரு, இலவச மின்சாரம், ஒரு ஷெட் அடங்கிய ஒரு 1 ஏக்கர் 20 சென்ட் தென்னந்தோப்பு, செழிப்பான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. சுற்றி வேலி போட்டு கேட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 30 அடி பாத வசதியோட இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்ல செழிப்பாக இருக்க மரம் எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் தான். ஒரு 10 வருஷம் மரங்கள் எல்லாமே. மாமரங்களும் ஒரு 5 மாமரங்கள் வச்சுருக்காங்க வீட்டுக்காக. அது போக ஒரு 3 எலுமிச்சை மரம், ஒரு கொய்யா மரம்னு வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு எப்படி ரெடி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சப்போட்டா மரம், சீதா மரம், இப்படி வீட்டுக்கு தேவையான மரங்களும் வச்சுக்கலாம். சுற்றி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பைப் வச்சு வச்சுருக்கிறாங்க. அந்தந்த பக்கம் தண்ணி திறந்து விட்டாலே தண்ணி பாஞ்சிரும் மரத்துக்கு. அந்தளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா மாமரங்களும் நல்ல செழிப்பாக இருக்குது. எல்லாம் ஒரு 5 வெரைட்டி மாங்காய் வச்சுருக்குறாங்க. மாமரம் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் காய்க்கக்கூடிய மரங்கள் தான். எல்லா செட்டிங் அப்படியே இருக்குது. நம்ம எப்படி நினைக்கமோ அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. போரு, ஃப்ரீ சர்வீஸு, வேலி எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் உங்கள் சொந்த தேவைக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் தோப்பு ரெடி பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். சின்ன தோப்பு தான், 1 ஏக்கர், மொத்தத்தில் 1 ஏக்கர் 20 சென்ட் தான். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சின்ன தோட்டமாக வேணும் அப்படின்ட்டு. அதில் செழிப்பாக வளர்த்து வச்சுருக்குறாங்க தோப்பை. இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு ஒரு மரம் இடைவெளி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வச்சுருக்காங்க. அதனால் மரம் எப்போவுமே நல்லா செழிப்பாக இருக்கும். 10 அடி குறைஞ்சது விட்டால் மரம் நல்லா செழிப்பாக காய்க்கும். இவங்க கிட்டத்தட்ட 15 அடி விட்டுருக்காங்க. ஒரு மரத்துக்கு ஒரு மரம் கேப்பு. நீங்கள் ஊடு பயிரை கூட மாட்டுக்கு புல் வளர்க்கலாம், இல்லை கீரை, மிளகா, எள்ளு, இப்படி எந்த மாதிரி சின்ன சின்ன தானியங்களை பயிர் பண்ணி ஒரு வருமானம் பார்த்துட்டு இருக்கலாம். போரு சர்வீஸ் இருக்குது கரெக்டாக. சுற்றி வேலி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தண்ணி நல்ல செழிப்பான ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் நல்ல தோப்பு. மொத்தத்திலே 1 ஏக்கர் தான். நீங்கள் மாட்டு பண்ண போடலாம், ஆட்டு பண்ண போடலாம், நாட்டுக்கோழி பண்ண போடலாம். இது உள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 செட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு தோப்பு வச்சே போதுமான வருமானம் வந்துடும். ஒரு ஷெட் இருக்குது, வந்தால் போனால் தங்கிக்கிடுத மாதிரி. இல்லை நீங்கள் ஒரு காவலாளி போட்டு பார்க்கணுன்னா கூட ஷெட்டில் காவலாளி தங்கி இருக்கிற அளவு ஒரு நல்ல ஷெட்டு. மரம் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. அது இவ்வளோ செழிப்பாக காய் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அந்தளவுக்கு நல்ல செழிப்பாக காய்ச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஒரு 5-6 செவ்வழனி மரம் வச்சுருக்குறாங்க. இந்த ஏரியாவில் தோப்பு சீக்கிரத்தில் கிடைக்காது. 1 ஏக்கராக வந்திருக்கு. நல்ல கேப் விட்ருக்காங்க. ஒரு மரத்துக்கு ஒரு மரம். ஒரு பெரிய தொட்டி ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சின்ன குழந்தைங்களை வச்சு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக செட்டிங் போட்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷவர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி நீங்களே அரேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு ஷெட்டு, ஒரு போதுமான ஷெட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றி கம்ப்ளீட்டாக வேலி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெரிய தொட்டி, நீங்கள் ஸ்விம்மிங் பூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.